ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையை நினைத்து பயமாக உள்ளதா? அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும், வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்று உனக்காக எதுவுமே தெரியவில்லையா? பொறுமையாக இரு. என்னிடம் ஒப்படைத்த வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும். என்னிடம் ஒப்படைத்த வாழ்க்கை மிகவும் யோகமாகத்தான் இருக்கும். என்னிடம் ஒப்படைத்த வாழ்க்கை மிக அற்புதமாகத்தான் இருக்கும். நாளுக்கு நாள் பாரத்தையே சுமக்க வைக்கிறேன், நல்ல விஷயத்தை சுமக்க வைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் உனக்கு மனவேதனையை தான் கொடுக்கிறேன் என்றெல்லாம் நினைக்காமல் சந்தோஷத்தையும் உனக்காக நான் கொடுப்பேன், யோகத்தையும் உனக்காக நான் கொடுப்பேன், பல வழிகளில் உனக்கான அற்புதத்தையே நான் கொடுப்பேன் என்பதை நீங்கள் நம்புங்கள். இன்றைய சூழ்நிலைகளில் நீங்கள் என்னை எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள்? நான் தான் எல்லாமும் என்கின்றீர்கள். அப்படி என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளைகளுக்கு நான் துணையாகவே இருப்பேன். வளர்ச்சிகளை விடு, எல்லா பொழுதுகளிலேயும் சந்தோஷமாக இரு. அதாவது இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்ற குறைகளை விடுங்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி எடுங்கள். யாரை பார்த்து முதலில் பயப்படாதீர்கள். இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும், இந்த விஷயம் தவறாக நடக்கும், இந்த விஷயம் சரியாக நடக்காது என்பது பற்றி எதையை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்திற்கும் சரி, பாதுகாப்பு என்றுமே இருக்கும். இந்த நாள் இருக்காது, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காது, இந்த ஒரு சந்தோஷமான பொழுதுகள் உங்களுக்கு அமையாது என்ற மாதிரி எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல், நமக்காக நம்முடைய சாய் இருக்கிறார். நமக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் நமக்காக செய்து கொடுப்பார். அளவுக்கு மீறிய கவலைகளை நாம் இந்த தெய்வத்திற்கு நேராகத்தான் அனுபவித்தோம். இந்த தெய்வம் நமக்கான வழிகளை, அதாவது மன வழிகளை தந்தது. இதே தெய்வம் நமக்கான சந்தோஷத்தையும் தரும் என்பதை முதலில் நம்புங்கள். நீங்கள் இத்தனை பொழுதுகள் தெய்வத்தை வணங்கினீர்கள். இத்தனை பொழுதுகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, ஏதேது நடந்தது என்பதை என்னிடம் சொன்னீர்கள். எல்லாவற்றையும் நான் புரிந்து கொண்டேன். இதற்கு பிறகும் உன் வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் நீ திட்டம் போட்டு வைத்திருக்கிறாயோ, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு வைத்திருக்கிறாயோ, என்னென்ன மாதிரியான யோகம் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, அத்தனையும் நல்லபடியாகவே தான் நடக்கும். உங்களுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் நடக்கத்தான் போகிறது. நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கலாம், ஆனால் நான் உங்களை கஷ்டப்படுத்தவே நினைக்கவில்லை. அதற்கான காரணங்கள் என்னவென்றால், போதும், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அத்தனை விதமான குழப்பங்களும் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அத்தனை விதமான வேதனைகளும் போதும் என்பதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ கவலைப்பட்டாய். இதற்கு பிறகு நீ கவலைப்பட வேண்டாம், நல்லதாக நடக்கும். யாரும் என்ன உன்னை செய்தாலும், யாராவது உன்னை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், எவ்விதத்திலேயும் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அனைத்திற்கும் நல்லதொரு பலனாக உனக்கு நல்ல விஷயத்தையே நான் கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை அழகாகவும் அற்புதமாகவும் நடத்துவேன். எல்லா விஷயத்திலேயும், வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் அழகாகவும் அற்புதமாகவும்
உன்னை வாழ வைப்பேன் என்பதை நம்பு. மற்றபடி எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே. இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும் என்று எதையும் நீ போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறேன், இருப்பேன். இதுதான் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இது நடந்துருமோ, இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருமோ, அப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருமோ, தேவையில்லாத குழப்பங்கள் வந்துருமோ என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒன்று ஆகும். எல்லாமும் தவறு, இது தவறு, அது தவறு, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது, இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்காது என்று எதிர்மறையாக ஒவ்வொன்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு இல்லாமல் எல்லாமும் நமக்கான அற்புதங்களும் எல்லாமும் அதிசயங்களும் நமக்காக நம்முடைய தெய்வம் நமக்காக கொடுக்கும் என்பதை மட்டுமே நம்புங்கள். போதும், எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்வேன். யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் சரி செய்தீர்கள். உங்களுக்கு இதுவரைக்கும் நான் ஒன்றுமே செய்யவில்லை. உங்களுக்காக நான் ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் எல்லா விதத்திலேயும் தவறுகளை தான் செய்கிறேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதற்கு காரணம், உன் வாழ்க்கையில் நான் அனைத்திலேயும் அற்புதத்தையே செய்கிறேன். அதுதான் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீ யோசித்து யோசித்து குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். யோசனைகளை எல்லாம் தாண்டி உனக்கு நல்லது செய்து கொடுக்க என்றுமே நான் உள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் அத்தனை வேதனைகளையும் என்னால் சமாளிக்க முடியும். அது அத்தனையும் சமாளித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு யோகத்தை கொடுக்க முடியும். புரிந்ததா? நான் இருக்கிறேன் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும். என்றுமே உனக்காக நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. நான் உனக்காக பல இடத்தில் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துள்ளேன். இனி வரும் காலமும் உனக்காக நான் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பேன். சந்தோஷங்களை கொடுப்பேன், யோகங்களை கொடுப்பேன். உன்னை தூற்றுபவர்கள் தூற்றட்டும். உன்னை எப்படியெல்லாம் மேலே ஏற்றுவேன் என்பதை நான் காட்டுகிறேன். கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.